இப்படியே போயிட்டு இருக்கு. உடனே வந்து எங்க சார் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா, வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மாமா நான் போயிட்டு வரட்டுமான்ற மாதிரி வந்து பாக்கியா அவங்க மாமனார் கிட்ட கேக்குறாங்க. கண்டிப்பா போயிட்டு வாமா, பழனிசாமி தம்பி கூட தானே போற, நான் வேணான்னு சொல்லுவேன், போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியா போய் கிச்சன்ல அமிர்தா கிட்டே செல்வி கிட்டே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வரதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க கோபி திருத்துன்னு ஓடி வந்து இது மாதிரி பாக்கியா நீ அங்கெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்றாரு. பின்னாடி கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்க ராதிகா கரண்டி எடுத்து காட்டுறாங்க. நான் காலின்ற சாங்க போடுறாங்க. கோபியால பாக்யா கிட்டயும் பேச முடியாம ராதிகா மிரட்டுறதுனால அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாம என்ன பண்ணிடுறாருன்னா மறுபடியும் ஓடி வந்து இங்கேயே உட்காந்துக்கிறாங்க. இவங்க போறதை தடுக்கவே முடியலையே, என்ன பண்றது தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கு கோபிக்கு. நம்மளுடைய பாக்யாவை என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு வர மாமான்ற மாதிரி வெளியே கிளம்பி போயிட்டாங்க. பழனிசாமி போயிட்டு வர எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு மறுபடியும் வந்து கோபி கிட்ட வேணும்னே அண்ணன் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. கோபியால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சரிங்க அண்ணன் போயிட்டு வாங்கன்ற மாதிரி பம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் வெளியில போயிட்டு பிறகு கோபியால ஒன்னும் உட்கார முடியல. என்னப்பா அவ அது மாதிரி வரா, அவளும் போறா, நீ பாட்டுக்கு கம்மன் இருக்க. டே நானும் இங்கதான் இருந்ததெல்லாம் நடக்கும்போது நான் என்னமோ இல்லாத மாதிரி என்கிட்ட கதை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என் காது என்ன பின்னாடியா இருக்கு, இங்கதானே இருந்தது, நானும் எல்லாத்தையும் பார்த்து. My confidence reflected in my smile. But now... While brushing, if you see blood, you may have gum problems. Plaque builds up on the gum line and weakens it. It may worsen over time, leading to tooth loss. Use Parodontax toothpaste. It's 4 times more effective in removing plaque. Parodontax. முன்னொரு காலத்துல பாண்டவபுரங்கிற கிராமத்துல ஏழை பெண்மணி சீதாம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணையான ஒரு மகன் இருக்காரு. அவருக்கு படிப்பே ஏறல. அவருக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. தான் மகனை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வீட்ல மாடு மேய்க்கிற வேலையில சேர்த்து விடுறாங்க. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே கண்ணையா திரும்பி வந்துடுறாரு. இவரை பார்த்து அதிர்ச்சியான அம்மா இப்படி சொல்றாங்க. என்னடா ஆச்சு, மறுபடியும் ஏண்டா திரும்பி வந்துட்ட? அவங்க எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்கறாங்கம்மா. ஒருத்தங்க கிட்ட நம்ம வேலை செய்யும் போது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அவங்க காலால வேலை சொன்னா நம்ம கையால செஞ்சுக்கிட்டே போகணும். அதை விட்டுட்டு அவங்க ஏதோ உன்னை சொன்னாங்கன்னு நீ அவங்கள எதிர்த்து பேசினா எப்படி? உனக்கு எப்படியும் படிப்பே ஏறல, இல்ல ஏதாவது ஒரு கைத்தொழில் கத்துட்டு இருக்கியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. உங்க அப்பா உனக்காக சொத்து ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, அப்பா சொத்து சேர்த்து வைக்காம போனாலும் வேலை செய்யறதுக்கு அந்த கடவுள் கை கால கொடுத்திருக்காரு. யோசிக்கிறதுக்கு திறமையும் கொடுத்திருக்காரு. எனக்கு கண்டவங்க கிட்ட வேலை செய்ய பிடிக்கலாமா? ஏதாவது வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறேன். என்னை யாராச்சும் தேவையில்லாம ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அப்பா எனக்கு சொத்து கொடுக்கலனாலும் தன்மானத்தை கொடுத்திருக்காரு. என்னை யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நான் 2 வார்த்தை அவங்கள திருப்பி கேட்பேன். என் மேல தப்பு இல்லாதப்போ நான் எதுக்காகமா அவங்களுக்கு பயப்படணும்? நம்ம கிட்ட பணம் இல்லாததுனால இந்த சமுதாயத்துல நீ நினைச்ச மாதிரி வாழணும்னா பணமும் புகழும் இருக்கணும். நம்மள மாதிரி ஆளுங்க வாழணும்னா பணக்காரங்க கிட்ட தலை குனிஞ்சுதான் வேலை செய்யணும்பா. அதை விட்டுட்டு என்ன யாராவது ஏதாவது சொன்னா சும்மா இருக்க மாட்டேன், நான் உங்களை எதிர்த்து பேசுவேன்னு சொன்னா எப்படி? அம்மா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான் இருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சா வயிறு தான் ரொம்ப. ஆனா பணக்காரங்களாக முடியாது, திறமையா உழைக்கணும். அப்பதான் பணம் நம்மள தேடி வரும். நாம எப்பவும் பணத்தை தேடி போக கூடாதுமா. நீயும் உங்க அப்பா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. கேக்குறதுக்கு உன் பேச்சு நல்லாதான் இருக்கு. ஆனா அத செயல்படுத்தினாதான் அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் உனக்கு தெரியும். உங்க அப்பாவும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே எதுவும் சம்பாதிக்காம நம்மள இப்படி ஏழையா விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா நிறைய முயற்சி பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டம்மா. ஆனா அந்த முயற்சி ஏன் பலனடையலன்னு தெரியல. என்னையும் முயற்சி பண்ண விடுங்கம்மா. முயற்சி பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா முயற்சி பண்ணாம தோல்வியை பத்தி நினைச்சு பயப்படுறவங்கள கையால் ஆகாதவன்னு சொல்லுவாங்க. சொந்தமா வியாபாரம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய முதலீடு வேணும் இல்லையா? பணம் நம்ம கிட்ட இல்ல. அதுவும் இல்லாம